உயிரை மாய்த்த மாணவி ஆசிரியரால் பாலியல் வன்கொடுமை அதிர வைக்கும் அறிக்கை. அதிகரிக்கும் போர் பதற்றம், முப்படை தளபதிகளுடன் பிரதமர் மோடி அவசர கூட்டம். தமிழரசு கட்சிக்கு ஆதரவு வழங்க தயார், கஜேந்திரகுமார் பகிரங்க அறிவிப்பு. கொழும்பில் உள்ள பிரபல ஹோட்டலில் இரவில் மந்திராலோசனை நடாத்தும் அரசியல்வாதிகள். மொட்டு கட்சியில் புதிய மாற்றம், முக்கிய பதவிக்கு புதிய நியமனம். பயங்கரவாதிகளின் ஏவுகணை தளத்தை தாக்கி அளித்த இந்தியா. இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பேச்சுக்கு அழைக்கும் முக்கிய நாடுகள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை மதிப்பிட்டுள்ள முன்னாள் அமைச்சர். உயிரை மாய்த்து கொண்ட கொட்டாஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த பாடசாலை மாணவி பம்பலப்பட்டியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கற்று வந்த காலப்பகுதியில் அந்த பாடசாலையின் ஆசிரியரால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியுள்ளமை தெரிய வந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபரான ஆசிரியர் தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினரால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொட்டாஞ்சேனை கல்பொத்த வீதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பொன்றில் வசித்து வந்த டெல்ஷி அம்சிகா என்ற 16 வயது மாணவி கடந்த ஏப்ரல் மாதம் 29ஆம் திகதி 6வது மாடியில் இருந்து குதித்து உயிரை மாய்த்துக் கொண்டார். பின்னர் மே 4ஆம் திகதி மாணவியின் பெற்றோர் ஊடக சந்திப்பை நடாத்தி பாடசாலை ஆசிரியர் மற்றும் மேலதிக ஆசிரியரின் செயல்களே அவரது மரணத்திற்கு காரணம் என்று குற்றம் சாட்டினர். அதன்படி மாணவியின் மரணம் குறித்து நியாயமான விசாரணைகளை நடாத்த கோரி கடந்த மே 8ஆம் திகதி கொழும்பில் 3 இடங்களில் போராட்டங்கள் நடத்தப்பட்டன. இதற்கிடையில் சிறுமி உயிரிழந்தமை தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டு தனியார் கல்வி நிலையத்தின் உரிமையாளர் நேற்று பிற்பகல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்று முறைப்பாடு அளித்திருந்தார். இந்த சம்பவம் குறித்த வழக்கு மே 19ஆம் திகதி மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புரிந்துணர்வு அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஆட்சியமைக்க ஆதரவு வழங்குவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர், நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் தமிழ் தேசிய பாதையில் இருந்து தமிழ் மக்கள் படிப்படியாக விலகி வருகின்றார்கள் என்று ஒரு செய்தி பரப்பப்பட்டு வந்தது. இவ்வாறான ஒரு காலச்சூழலில் பிரதேசத்தின் அபிவிருத்தியை முன்னிறுத்திய ஒரு தேர்தலில் மக்கள் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி வாக்களித்து வெற்றி பெற செய்துள்ளனர். இதனூடாக வடக்கு கிழக்கில் தென்னிலங்கை இனவாதிகளுக்கு இடம் கொடுக்கப்படாது என்பதை ஆட்சியாளர்களுக்கு தமிழ் மக்களால் உணர்த்தப்பட்டுள்ளது. இதேவேளை தமிழ் தேசிய பரப்பில் அநேக பிரதேசங்களில் தமிழ் தேசியம் வெற்றி பெற்றுள்ள போதும் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையில் பின்தங்கிய போக்கே இருக்கின்றது. அதேபோன்று தமிழ் தேசிய பேரவைக்கும் இலங்கை தமிழ் காங்கிரசுக்கும் மக்கள் கொடுத்துள்ள அல்லது கிடைத்த வெற்றியாகவும் இதை நாம் பார்க்கின்றோம். தமிழ் மக்கள் மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்துவது காலச்சூழலுக்கு தேவையான ஒன்றாகும். இதனால் தமிழ் தரப்பு ஆட்சியமைக்க நாம் தமிழரசு கட்சிக்கும் கொள்கை நிலைப்பாட்டுடன் நின்று ஆதரவை கொடுக்க பின்னிற்க மாட்டோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் நிலவி வரும் சூழ்நிலையில் பிரதமர் மோடிக்கும் முப்படை தளபதிகளுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பு இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஹல்காமில் 26 அப்பாவி உயிர்களை பறித்த பயங்கரவாத தாக்குதல்களுக்கு பதிலடியாக கடந்த 7ஆம் திகதி இந்தியா பதில் தாக்குதலை மேற்கொண்டது. மேலும் பாகிஸ்தானில் உள்ள 3 விமானப்படை தளங்களை குறிவைத்து இந்தியா இன்று தாக்குதல் நடாத்தியதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இரு நாடுகளும் மாறி மாறி எல்லைப் பகுதிகளில் ஏவுகணை தாக்குதலை நடாத்தி வருவதால் தற்போது 2 நாடுகளுக்கும் இடையில் போர் பதற்றம் உச்சத்தை எட்டியுள்ளது. இந்த நிலையில் முப்படை தளபதிகளுடன் பிரதமர் மோடி அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றார். முன்னதாக முப்படை தளபதிகளும் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க அவரது இல்லத்திற்கு வந்தனர். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் பாதுகாப்பு படை தலைவர் அனில் சௌகான் ஆகியோரும் பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்திற்கு வருகை தந்துள்ளனர். இந்த சந்திப்பு தொடர்பில் எந்தவொரு தகவலையும் பிரதமர் மோடியின் அலுவலகம் வெளியிடவில்லை என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் செயல்பாட்டு பிரதானி பதவிக்கு முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டுள்ளார். கட்சியின் விசேட கூட்டம் நேற்று நடைபெற்ற நிலையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் குறித்த தகவலை வெளியிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் இந்த விசேட கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட குழுவினர் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
அணு ஆயுதம் ஏந்திய அண்டை நாடுகளுக்கு இடையே பகைமை அதிகரித்து வருவதால் இந்தியாவும் பாகிஸ்தானும் நேரடி பேச்சுக்களில் ஈடுபட வேண்டும் என்று G7 என்ற 7 முக்கிய நாடுகள் குழு வலியுறுத்தியுள்ளது. கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு அமைச்சர்கள் இந்த வலியுறுத்தலை விடுத்துள்ளனர். 2025 ஏப்ரல் 22 அன்று இந்தியா நிர்வகிக்கும் காஷ்மீரில் 26 பேர் கொல்லப்பட்ட இஸ்லாமிய போராளி தாக்குதலை கடுமையாக கண்டிப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் உடனடியாக பதற்றத்தை தணிக்க இரண்டு தரப்புக்கும் அழைப்பு விடுப்பதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை அமெரிக்க ராஜாங்க செயலாளரும் இரண்டு நாடுகளையும் தொடர்பு கொண்டு மோதலை தவிர்த்து பேச்சுவார்த்தைகளுக்கு அழைப்பை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சமகாலத்தில் கொழும்பில் உள்ள பிரபல ஹோட்டல்களில் அரசியல் முக்கியஸ்தர்கள் ரகசிய சந்திப்புகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு மாநகர சபையில் யார் ஆட்சியை நிறுவுவது என்பதே பிரதான பேசுபொருளாக மாறியுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் பிரதேச சபைகள் மற்றும் மாநகர சபைகளில் அதிகாரத்தை நிறுவுவது பற்றி கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ள நிலையில் கொழும்பு மாநகர சபை மீது அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் மிகவும் பெரிய மாநகர சபையாக கொழும்பு மாநகர சபை கருதப்படுகின்றமையினால் அதனை கைப்பற்றுவதே அரசியல் கட்சிகளின் பிரதான இலக்காக மாறியுள்ளது. கொழும்பில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இரு பெரிய கட்சிகளின் தலைவர்களும் தற்போது சுயேட்சை குழுக்கள் மற்றும் சிறிய கட்சிகளுடன் தீவிர கலந்துரையாடல்களை நடாத்தி வருகின்றனர். கடந்த 3 நாட்களாக இரவு நேரங்களில் கொழும்பில் உள்ள சொகுசு ஹோட்டல்களில் இருதரப்பினரும் இந்த விவகாரம் குறித்து விவாதித்து வருவதாக அரசியல் மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை பற்றி முன்னாள் அமைச்சர் SP திசாநாயக்க தமது மதிப்பீட்டை வெளியிட்டுள்ளார். இந்த அரசாங்கத்தின் செயல்பாடுகளில் சாதகங்களும் பாதகங்களும் இருப்பதாக அவர் ஊடக சந்திப்பொன்றில் தெரிவித்துள்ளார். அரிசி விலை மற்றும் விநியோகத்தை கட்டுப்படுத்துவதில் அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளது. எனினும் சர்வதேச உறவுகளை மேம்படுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளதாக SP திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் சியால்கோட்டில் இயங்கி வந்த பயங்கரவாதிகளின் ஏவுகணை ஏவுதளம் இந்திய ராணுவத்தினரால் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுள்ளதாக இந்திய எல்லை பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. சியால்கோட் மாவட்டத்தில் உள்ள லூனி அக்னூர் பகுதிக்கு எதிரே உள்ள பயங்கரவாத ஏவுதளமே இவ்வாறு முற்றிலுமாக அழிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கு முன்னர் தலைநகர் இஸ்லாமாபாத்திற்கு அருகில் உள்ள 3 விமானப்படை தளங்கள் மீது இந்தியா ஏவுகணையை வீசியதாக பாகிஸ்தான் கூறியுள்ளது. ஆனால் அவற்றில் பெரும்பாலானவற்றை பாகிஸ்தான் வான் பாதுகாப்பு தடுத்து நிறுத்தி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் பாகிஸ்தானை ஸ்தம்பிக்க வைத்தது. இதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் கடந்த 3 நாட்களாக இந்திய எல்லைகளை தாக்கி வரும் நிலையில் இந்திய ராணுவம் தொடர்ந்தும் பதிலடி கொடுத்து வருகின்றது. குறிப்பாக டெல்லியை நோக்கி வந்த பாகிஸ்தானின் ஃபதா-1 நெடுந்தூர ஏவுகணையை இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பு இடைமறித்து அழித்தமையும் குறிப்பிடத்தக்கது.